டேஸ்டியாக மஷ்ரூம் மசாலா தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் கட் பண்ண தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, பிரியாணி இலை, பட்டை, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட், தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், குடமிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சாட்டே பண்ணிவிடுங்க. இதோட சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியா பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருங்க. இதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆனதும் ஃபைனலாக நம்ம கசூரி மேத்தி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட தோசை ஊற்றி இந்த மஷ்ரூம் கிரேவியை போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.